அளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றியவனாக, சாந்தி சமாதானம் இறை தூதர்கள் மீதும் இறுதியாக வந்த இறை தூதரின் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் மற்றும் தோழியர்கள் மீதும் இறை நல்லடியார்கள் மீதும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் உங்களின் மீதும் என் மீதும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு, இந்த அதிகாலை பொழுதை கொடுத்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்த வண்ணமாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த ஈரான் வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச நான் சின்ன வயசுலேருந்து அந்த ஈரானியர்களை பற்றியோ ஷியாக்களை பற்றியோ ஒரு பிம்பத்தை நமக்கு மத்தியில் ஏற்படுத்தியிருந்தாங்க. ஆனால் உண்மையாக ஒரு வார் வரும்போது தான் யார் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற பல நிலவரங்கள் இன்றைக்கு தெரிய ஆரம்பிச்சு. நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் இன்றைக்கு மிக முக்கியமாக பேசப்படும் தலைப்புகளில் ஒன்று எப்படின்னா, ஈரானிய அரசியல் கட்டமைப்பு எப்படி செயல்படுகிறது. அதை இன்னைக்கு நான் உலக அரசியல் என்ற பார்வையில் ஒரு சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்பட்டுறேன். ஈரானியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் மாடலில் ஒர்க் அவுட் ஆகுதுங்க. அதில் செயின் ஆஃப் கமாண்ட்மெண்ட்டுங்கிறவர் பார்த்தீங்கன்னா முதல் பிளேஸில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா உச்சபட்ச தலைவர் என்று சொல்லக்கூடிய சுப்ரீம் லீடர் தான். ஈரானில் இதுதான் ஹையஸ்ட் ரேங்கிங் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி என்று சொல்கிறாங்க. இவருடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மேட்டர்ஸை பார்க்குறது, ஃபாரின் பாலிசிஸ், நியூக்ளியர் ப்ரோக்ராமு, எஜுகேஷனல் பாலிசி, கல்வி அமைப்பு. இவருடைய வேர்டு தான் ஃபைனல். இவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஃபைனல். அது இல்லாமல் ஈரானியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அதுக்கு கமாண்டர் இன் சீஃபும் இவர் தான், இந்த உச்சப்பட்ட தலைவர் என்று சொல்லக்கூடிய சுப்ரீம் லீடர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சீஃப் என்ன பண்ணுவார்னா நீதித்துறை, ஊடகம் இவற்றுக்கு பொறுப்பும் இவர் தான். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில், ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் என்று சொல்லக்கூடிய நிபுணர் சபை. இவர்கள் மொத்தம் 88 பேர் கொண்ட ஒரு குழு. இந்த குழுவில் பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ் இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் என்று சொல்லக்கூடிய மத அறிஞர்கள் தான் இருப்பாங்க. இவர்கள் ஒவ்வொரு 8 வருஷமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இவர்களின் முக்கியமான வேலையை சுப்ரீம் லீடரை தேர்ந்தெடுப்பது, தேவையெனில் அவரை நீக்குவது. இந்த ரெண்டுமே அவங்களுடைய வேலை. இப்போ இறந்து போன அந்த தலைவருக்கு அப்புறமா யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு அவங்களுடைய. இவங்களை கிங் மேக்கர்ஸ்ன்னு சொல்றாங்க ஈரான்ல, கிங் மேக்கர்ஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா கார்டியன் ஆஃப் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய காப்பாளர் சபை. ஈரானுடைய பொலிட்டிக்ஸ்ல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் குரூப்னு இவங்களை தான் சொல்லுவாங்க. இந்த குரூப்ல மொத்தம் 12 பேர் இருப்பாங்க. 6 மத அறிஞர்கள், முழுமையாக குரானை கற்ற மத அறிஞர்கள், 6 லீகல் எக்ஸ்பர்ட் என்று சொல்லக்கூடிய சட்ட நிபுணர்கள் இருப்பாங்க. இவங்களை தேர்ந்தெடுக்கிற இந்த 12 பேரையும் தேர்ந்தெடுப்பது யாருன்னா சுப்ரீம் லீடர் என்று சொல்லக்கூடிய உச்சபட்ச தலைவர் தான். பிரசிடென்டல் அண்ட் பார்லிமெண்ட் கவுன்சில் கேண்டிடேட்ல இவங்களெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக அவங்க கவனிப்பாங்களாம். அவங்க செய்யக்கூடிய செயல்கள், பாராளுமன்றத்தில் ஏற்றப்படும் சட்டங்கள் இஸ்லாமிய ஷரியா சட்டத்துக்கு உட்பட்டதா, அரசியல் சட்டத்துக்கு ஏற்றதா என்பதை சரிபார்க்கிற வேலையை இவங்க செய்வாங்க. இஸ்லாத்துக்கு எதிரான சட்டங்கள் இருந்தால் அதனை நிராகரித்து விடுவாங்க. அந்த அதிகாரம் அவர்களுக்கு இருக்கு. ஆகவே தேர்தலில் போட்டியிடும் நபர்களை அனுமதிப்பது அல்லது அவர்களை வேண்டான்னு சொல்றது, இந்த அதிகாரமும் அவர்களுக்கு இருக்கிறது. 4வது பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய நிர்வாக தலைவர். இவர் நேரடியாக ஈரானிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பிரசிடென்ட்டுடைய இந்த 4 வருஷம் பார்த்தீங்கன்னா இவர் என்னென்ன பார்ப்பார்னா, பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ், டொமஸ்டிக் பாலிசிஸ், உள்நாட்டு நிர்வாக கொள்கைகள், அரசாங்க நிர்வாகம், அமைச்சரவை அமைத்தல். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு மிலிட்ரியும் ஃபாரின் பாலிசியில் இவருக்கு அதிகாரம் கிடையாது. பிரசிடென்ட்டுக்கு ஜனாதிபதியின் அதிகாரம் என்பது உச்சபட்ச தலைவருக்கு கீழே தான் இருக்கும் ஈரான்ல அப்படின்னு சொல்றாங்க. 5வதா மஜ்லிஸ் என்று சொல்லக்கூடிய பார்லிமெண்ட், பாராளுமன்றம். இதில் மொத்தம் 290 மெம்பர்ஸ் இருப்பாங்க, உறுப்பினர்கள். இவங்க எல்லாருமே எலெக்டட் பை தி பப்ளிக், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். பட்ஜெட் போடுறது, அரசாங்க திட்டங்களை டிராஃப்ட் பண்றது, அதற்கு ஒப்புதல் வாங்குறது, ஃபைனல் அப்ரூவல் பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸ் என்று சொல்லக்கூடிய காப்பாளர் சபை தான் அவங்களுக்கு அதுக்கு ஃபைனல் அப்ரூவல் கொடுப்பாங்க. 6வது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெடன்சி கவுன்சில் என்று சொல்லக்கூடிய தீர்வு மன்றம் என்று சொல்லக்கூடிய தீர்வு காப்பாளர்கள். பாராளுமன்றம் மற்றும் கார்டியன் கவுன்சிலுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளோ சண்டைகளோ நடந்தால் அது இவங்க நடுவில் ரெஃபரி மாதிரி இருந்து அந்த பிரச்சனையை தீர்ப்பாங்க. இவங்க டைரக்டாக சுப்ரீம் லீடரால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள். 7வது பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி என்று சொல்லக்கூடிய நீதித்துறை. ஈரான் ஸ்ட்ரிக்டா ஷரியா லால தாங்க பேஸில் தான் அது நடக்குது.
ஆகவே அந்த கோர்ட் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு சொல்லி அதை கண்காணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வச்சிருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்து உச்சபட்ச தலைவர் சுப்ரீம் லீடரால வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணவங்க. 8வது பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய இராணுவம். ஈரானுடைய இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரலல் மிலிட்ரி வந்து இருக்குங்க. ஒன்று வந்து ரெகுலர் ஆர்மி, இவங்களை வந்து அர்த்தேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக வந்து பார்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லையோரம், அதெல்லாம் பாதுகாப்பாங்க, இவங்க அதை சேஃப்கார்ட் பண்ணுவாங்க. 2வதாக சொல்லக்கூடிய IRGC, இன்னைக்கு ரொம்ப மீடியாவில் பேசப்படுது, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் காப்ஸ் என்று சொல்லக்கூடிய இவர்கள் கிளர்ச்சிகள் ஏதும் ஏற்படாமல் இருக்கும் உளவாளிகளை கண்காணிப்பதும் நாட்டில் உளவாளிகளை அவர்களை பிடிப்பதும் தான் இவருடைய வேலை. இவங்க டைரக்டா சுப்ரீம் லீடருக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவாங்க, வேற யாருக்கும் இவங்க கட்டுப்பட மாட்டாங்க. டைரக்டா சுப்ரீம் லீடருக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஆகவே நாட்டின் அந்த ஈரான் நாட்டினுடைய அரசியல் கட்டமைப்பு மிகவும் உலகத்துல தனித்துவமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எப்படின்னா, இஸ்லாமிக் ரிப்பப்ளிக், இஸ்லாமிய குடியரசு என்ற முறையிலும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற டெமோக்ரசி என்கின்ற அந்த முறையிலும், இஸ்லாமிக் லீடர்ஷிப், மத தலைவர்கள், மத அறிஞர்கள், இந்த 3 அமைப்புகளும் சேர்ந்து உருவானதுதான் இன்றைக்கு ஈரானியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வில்லியாத் அல் ஃபகி என்று சொல்லக்கூடிய இந்த 3 கொள்கைகளையும் அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது இந்த ஈரானிய என்ன சொல்றது, ஈரானிய இராணுவம் சொல்லலாம், அல்லது ஈரானிய அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது முற்றிலுமாக சர்வாதிகார ஆட்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உலகம் ஒத்துக்கொண்டு இருக்கிறது. உலகமே இன்னைக்கு ஹார்மோஸ் பற்றி பேசி கொண்டிருக்கும் போது ஈரான் இன்னைக்கு என்ன பண்ணிச்சுன்னா, அமெரிக்காவுக்கு முன்னாடி ஒரு புது சாப்டரை ஓபன் பண்ணி வச்சிருக்குங்க. புது சாப்டர். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருமே நினைச்சு பார்க்காத, யாருமே யோசிக்காத ஈரான் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, பஹ்ரைன்ல உள்ள அமேசான் கிளவுட் டேட்டா சென்டர்லயும் மைக்ரோசாஃப்டுடைய அசூர் என்று சொல்லக்கூடிய அந்த டேட்டா சென்டர் மேல டைரக்டா வந்து தாக்குதல் வந்து பண்ணாங்க. இதுல வந்து மைக்ரோசாஃப்டுடைய அசூர் டேட்டாங்கிறது வந்து கிளவுடுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது நேட்டோவுடைய பல சிஸ்டத்தை வந்து அதன் மூலமாக தான் இயக்குறாங்க. அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம், முழு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் டிஜிட்டல் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா இதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்கு. ஆகவே அடுத்ததாக வெஸ்டர்ன்ல உள்ள அனைத்து பேங்குகளையும் இந்த டேட்டா சென்டர் தான் வந்து இயக்குது. கடந்த 5 வருஷங்கள்ல முழு UAE, ஐக்கிய அரபு நாடுகள் எல்லாம் இதை நோக்கித்தான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு எப்படி அந்த ஷிஃப்டிங், அந்த ஷிஃப்டிங்க்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, சவரின் கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னுடைய நிலம், என்னுடைய டேட்டா. இன்றைய புது வார்த்தை என்னன்னா, என்னுடைய நிலம், மை லேண்ட் மை டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே அதுல மிசைல் விழுந்ததுன்னா உலகத்துல பல விஷயங்கள் இன்னைக்கு மாறுதல் ஏற்படும். ஈரானுடைய போர் யுத்திங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப பாராட்டுறாங்க. ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப புத்திசாலி. ஹோமுஸ் அந்த கடல் வழியை வந்து முதல்ல அவங்க கண்ட்ரோல்ல எடுத்தாங்க. பிறகு ஆயில் ரிஃபைனரிஸ் மற்றும் எனர்ஜி மார்க்கெட்டை வந்து அவங்க கண்ட்ரோல்ல எடுத்தாங்க. பிறகு AW டேட்டா சென்டர் என்று சொல்லக்கூடிய அதை வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல வந்து எடுத்தாங்க. கவர்மெண்ட், டிஃபென்ஸ் பிளஸ் கிளவுட், இந்த 3த்தையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்துட்டு மிக தெளிவான புரிதலுடன் ஈரான் இன்னைக்கு இந்த போருட்டியை வந்து கையாண்டு கொண்டிருக்கு. அதனால்தான் ஈரான் மிகவும் தன்னம்பிக்கையுடன் இந்த இரு வல்லரசு நாடுகளை எதிர்த்து நிற்கிறது என்று சொல்றாங்க. இது பாரம்பரியமான போர் அல்ல, நம்பிக்கைக்கான போர் என்று ஈரான் சொல்கிறது. இது நீதிக்கும் அநீதிக்குமான போர் என்று சொல்கிறது. இறை நம்பிக்கைக்கும் சாத்தானுக்குமான போர் என்று இன்றைக்கு வந்து சொல்லப்படுகிறது. கடந்த 10 வருஷங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வளைகுடா நாடுகள்ல தான் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது எல்லாம் இன்னைக்கு தவிடு பொடியாக்கி உள்ளது வந்து ஈரான் பண்ணியிருக்கு. இது சர்வர்ல விழுந்த ஒரு பாதிப்பு மட்டுமில்ல, எங்கள் நம்பிக்கையின் மீது விழுந்த பாதிப்பு என்று இன்றைக்கு வல்லரசு நாடுகள் சொல்கின்றன. எந்த ஒரு சேட்டலைட் இமேஜ் மூலியமாகவும் எதையுமே உங்களால பண்ண முடியாதுன்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஈரான் வந்து பல விஷயங்களை வந்து முன்னுக்கு கொண்டு வந்திருக்காங்க, அவர்களை தவிடு பொடியாக. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிக்ஸாக் மிசைல் என்று சொல்லக்கூடிய இந்த மிசைல் வந்து பாத்தீங்கன்னா திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ் என்று சொல்வார்கள். ஆழமான அறிவை கொண்டு இவர்கள் இந்த கண்டுபிடிச்ச இந்த மிசைலை பார்த்து உலகமே மேற்கிந்திய நாடுகளை வியக்கின்றன. மிசைலுடைய அந்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இதுதான் வந்து மிசைல்னா, இதுல வந்து 3 ஸ்டேஜ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு ஃபியூல் இருக்கும், செகண்ட் ஸ்டேஜ்ல ஒரு ஃபியூல் இருக்கும், தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து ஒரு பவர்ஃபுல் ஃபியூல் வந்து அவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய டென்சிட்டி, அதனுடைய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, அது என்ன பண்ணோம்னா ஸ்பீடை கம்மி பண்ணுறது, ஸ்பீடை அதிகரிக்கிறது. இது ஏன் பண்ணோம், அதோட இன்டென்சிட்டி, டென்சிட்டி எல்லாமே தனித்தனியாக வந்து மாறும். மேக்
5 என்று சொல்லக்கூடிய ஸ்பீடை வந்து அது வந்து டச் பண்ணும். மேக் 5ங்கிற ஸ்பீடுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு 16,000 18,000 கிலோமீட்டர். அதை அப்படி வந்து அது டிராவல் பண்ணும்போது இன்டர்செப்டர் என்று சொல்லக்கூடிய அது, ஏஐ தொழில்நுட்பம், ஃப்ளைட் பேத் கால்குலேஷன் என்று சொல்லக்கூடிய அது, பெரிய பெரிய ரேடார்ஸ், இவையெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இந்த ஜிக்ஸாக் மிசைல் வந்து என்ன செய்யுதுன்னா அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுது. 1979 பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு சாங்ஷன்ஸ், பொருளாதார தடைகள் நிறைய போடப்பட்டது. தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு மட்டுமே வாழக்கூடிய ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஈரான். 96% பெண்கள் இன்றைக்கு கல்வி அறிவு படித்த ஒரு நாடு வந்து இன்றைக்கு ஈரான். உலகில் உள்ள ஏழை நாடுகள்ல பட்டியலில் இந்த ஈரான் இருந்தாலும் 2 வல்லரசுகளை இன்றைக்கு எதிர்த்து நிற்பதற்கு காரணம் அவருடைய நம்பிக்கை. இறைவன் திருக்குர்ஆன்ல அத்தியாயம் சூரா அல் மாயிதால வந்து சொல்றான், நம்பிக்கையாளர்களே, அரசியல் யூதர்களையும் அரசியல் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய உதவியாளர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருக்கிறார்கள். உங்களில் யாரேனும் அவர்களை உதவியாளர்களாக ஆக்கி கொண்டால் அவரும் அவர்களை சார்ந்தவர்களே அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்றான். அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு நேர்வழி காண்பிக்க மாட்டான் என்று இறைவன் தெளிவாக சொல்றான். ஆகவே இன்னைக்கு நிலைமை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவங்கள தான், அரபு உலகமே வந்து பாத்தீங்கன்னா இவங்கள நம்பிதான் இருக்கு. இந்த அழைப்பு மதீனாவில் முஸ்லிம் சமுதாயத்தை நோக்கி விடப்பட்ட அழைப்பாகும். அதே சமயம் அது மறுமை நாள் வரை நிலை பெறும் நம்பிக்கையாளர்களே எனும் பண்புக்குரிய ஒவ்வொரு முஸ்லிம் சமூகத்தை நோக்கி விடப்பட்ட அழைப்பாகும். அரசியல் யூதர்களும் அரசியல் கிறிஸ்தவர்களும் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருக்கிறார்கள். இந்த உண்மை படைப்பு இயல்பில் இருந்து உருவாகக்கூடிய ஒரு தன்மையாகும். அரசியல் யூதர்களும் அரசியல் கிறிஸ்தவர்களும் வரலாற்றில் எந்த இடத்திலும் முஸ்லிம்களுக்கு உதவியாளர்களாக இருக்கவே மாட்டார்கள். இந்த வாக்கியத்தை உண்மைப்படுத்தும் பல நூற்றாண்டுகள் கடந்தும் நாம் இதனிருந்து படிப்பினை பெறவில்லை. மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கும் எதிராக அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருந்துள்ளார்கள் என்பது வரலாறு முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதுவரை அவர்கள் இந்த விஷயத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருந்து தான் இருக்கிறார்கள். திருக்குர்ஆன் உறுதிப்படுத்திய இந்த உண்மை அவர்களின் நிரந்தரமான பண்பு என்கின்ற அடிப்படையில் ஒரு முறை கூட பொய்யானதில்லை. அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருக்கிறார்கள் என்பது ஏதோ போகிற போக்கில் சொல்லப்பட்ட ஒரு சொல்லாடல் அல்ல, மாறாக அவர்களின் நிரந்தர பண்பு என்று அதை திருக்குர்ஆன் சொல்கிறது. இப்படி இருக்கும் இவர்களுடன் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த ஒருவன் அவர்களோடு அவன் போய் சேருகிறான் என்றால் அவனிடம் இருக்கும் இஸ்லாம் என்கின்ற அம்சத்தை விட்டுத்தான், அது நீங்கிய பிறகுதான் அவர்களோடு அவன் இணைகின்றான். இதுதான் அவனுடைய இயல்பான விளைவு. உங்களில் யாரேனும் அவர்களை உதவியாளர்களாக ஆக்கி கொண்டால் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களே. அவர் அந்த அநியாயத்தின் காரணமாக தமக்கு தாமே அநீதி இழைத்தவர்களாக, மார்க்கத்திற்கு அநியாயம் செய்பவர்களாக, முஸ்லிம் சமூகத்திற்கு அநியாயம் செய்பவர்களாக, மனித குலத்திற்கு அநியாயம் செய்பவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஆகவே அல்லாஹ் அவனை அரசியல் யூதர்கள் கிறிஸ்தவர்களின் அணியோடு இவர்களையும் இந்த அரபுக்களையும் இணைத்து விட்டான். அல்லாஹ் அவனுக்கு நேர்வழி காட்டுவதிலும் இல்லை, முஸ்லிம்கள் அணியோடு அவர்கள் இணைவதும் இல்லை. அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான். இது அன்றைய தினம் மதீனாவில் வாழ்ந்த முஸ்லிம் சமூகத்திற்கு கடும் எச்சரிக்கையாக இருந்தது. இது நடைமுறை அரசியலில் இன்றைக்கு உண்மைப்படுத்தப்படுகிறது. இஸ்லாத்தை எதிர்க்கும் விதத்தில் ஒருவருக்கொரு உதவியாளர்களாக அரசியல் யூதர்களும் அரசியல் கிறிஸ்தவர்களும் தனது நேசத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டால், ஒரு முஸ்லிம் நேசத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டால் அவனிடம் எப்படி இஸ்லாமும் ஈமானும் இருக்காது, நிச்சயமாக இருக்காது. அவன் எப்படி முஸ்லிம் சமூகத்தின் ஒரு அங்கமாக இருக்க முடியாது. ஏனெனில் முஸ்லிம் சமூகம் என்பது இறைவனையும் அவனது தூதரையும் பாதுகாவலர்களாக, நேசர்களாக, நம்பிக்கையாளர்களாக கொண்ட ஒரு அம்சம் உள்ள ஒரு சமுதாயமாகும், ஒரு முஸ்லிம் சமுதாயமாகும். இன்றைக்கு இந்த அளவுக்கு இந்த வார்ல வந்து நிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள்ல ஒரு காரணம் யார் என்ன சொல்றாங்கன்னா, அங்கு படித்த பெண்கள் கடந்த 2025 மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த PDF வந்து நான் அந்த லிங்க்ல போடுறேன். 5 விஞ்ஞானிகள், பெண் விஞ்ஞானிகள் வந்து ஈரான்ல வந்து மிக உயர்ந்த அந்தஸ்தை வந்து அடைஞ்சிருக்காங்க. அவங்க செஞ்ச மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் நம்மளை ஆச்சரியத்தில், உலகமே ஆச்சரியப்படுது, எப்படி இது இவங்களால செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு ஏழை நாடாக இருந்த அவர்கள்
முழுமையாக இறைவனை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பதன் காரணமாக இந்த வெற்றி அவர்களுக்கு சாத்தியமாயிருக்கிறது. இறுதியாக ஒரே ஒரு திருக்குரான் வசனத்தோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். சூரத்துல் அன்ஃபால்ல பார்த்தீங்கன்னா 8:60 திருக்குரான்ல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உங்கள் சக்திக்கு உட்பட்ட அளவில் அவர்களுக்கு எதிராக சக்தியையும் போர் திறனையும் குதிரைகளையும் படைத்திறன் தயாரிப்பையும் நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். அதனால் அல்லாஹ்வின் எதிரிகளையும் உங்களுடைய எதிரிகளையும் நீங்கள் கதிகலங்க செய்ய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்றான். ஆகவே இன்னைக்கு போர் குதிரைகள் நமக்கு தேவைப்படுமானா இன்னைக்கு தேவைப்படாது இல்லையா? இன்னைக்கு தேவைப்படுவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான். அந்த கல்வியை வைத்துத்தான் இன்றைக்கு அவர்களை நாம் வெற்றி கொள்ள முடியும். அதற்குத்தான் இந்த கல்வி தேவைப்படுகிறது. அல்லாஹ் தெளிவா சொல்றான், அவர்களை அச்சமுறுத்துவதற்காக கதிகலங்க செய்வதற்காக இந்த கல்வி தேவை இல்லையா? ஆகவே இந்த கல்வியின் நோக்கிய பயணமாகவும் நம்முடைய ஒரு பயணமாக இருக்க வேண்டும். அதற்கான ஒரு கட்டமைப்பும் உட்கட்டமைப்பும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்க வேண்டும். வெறும் ஆன்மீகம் மட்டுமே பேசி கொண்டிருந்தால் அப்பொழுது இன்னைக்கு எப்படி ஈரானும் ஈஸியாக அவன் சொன்னா 7 நாள்ல நான் காலி பண்ணிடுவேன்ட்டு அது நடந்திருக்கும் இல்லையா? ஆனால் ஈரானுடைய உட்கட்டமைப்பு, அவனுடைய கல்வி வளர்ச்சி, அதாவது நம்பிக்கை சார்ந்த கல்வி, மறுமையும் இந்த உலகத்தையும் சார்ந்த அந்த கல்வியை அவர்கள் பெற்றதின் காரணமாக இன்றைக்கு ஒண்ணுமே இல்லை, சாதாரண விஷயங்களை அவர்கள் வைத்து 2 ஸ்ட்ரோக் மோட்டரை வச்சு இன்னைக்கு அவங்க கதிகலங்க செய்ய வைக்கிறான் இல்லையா? ஆகவே அப்பேற்பட்ட ஒரு அறிவும் அப்பேற்பட்ட ஆற்றலும் இணைந்த கல்வியும் இன்றைக்கு நமது முஸ்லிம் சமுதாயத்துக்கு தேவை. அதற்கான உட்கட்டமைப்பு இன்றைக்கு நம்மகிட்ட ஸ்ட்ராங்கா இல்லை. அதற்கான உட்கட்டமைப்பும் நாம சேர்த்து செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.